வணக்கம். சர்வவாசன் மக்களுக்காக ஒரு ஸ்பெஷல் டிஷ். என்ன ஸ்பெஷல்? அருமையான அப்படிதான் பேசிட்டே இருக்கீங்க சர்வ ஸ்ரீனிவாசன். அது அப்படி சொல்லக்கூடாதுங்க. சாதாரண எல்லாரும் வீட்லேயும் பண்ணுறது தாங்க அது. என்ன தான் பண்ணுறாங்க, நிறையா பொருள்கள்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. விசேஷமாக இருக்குது, பார்த்துருவோம் என்ன பண்ணுறாங்கன்னு. சொல்லுங்கம்மா, என்னம்மா பண்ண போறீங்க? இது வந்து வாழைத்தண்டு புளிக்குழம்பு. வாழைத்தண்டு புளிக்குழம்புக்கு வாழைத்தண்டு அப்படி வாழைத்தண்டை இந்த மாதிரி நறுக்கி வச்சுட்டு இருக்கேன். மோர்ல போட்டு அலம்பி வச்சு இதை நறுக்கி வச்சுட்டு இருக்கேன். அதுக்கு மற்ற பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சொல்லுங்க. புளி ஒரு சின்ன எலுமிச்சங்க அளவுக்கு நினைச்சு வச்சிருக்கேன், நான் நினைச்சு ஊற வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு அரை மூடி தேங்காய் துருவி வச்சுட்டு இருக்கேன். அப்புறம் மிளகா வத்தல் ஒரு 4, காரத்துக்கு மிளகா வத்தல் 4, தனியா ஒரு டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன். அதெல்லாம் வந்து இதெல்லாம் அரைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் திருப்பாடுறதுக்கு வந்து கடுகு, ஜீரகம், பெருங்காயம், மஞ்சப்பொடி, சாம்பார் பொடி கொஞ்சம் ஒரு டீஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை வாசனைக்கு, உப்பு, எண்ணெய் நல்லெண்ணெய் நல்லா இருக்கும். அப்ப வாழைத்தண்டு ஒரு மாதிரி புளிப்பு கூட்டுன்னு சொல்லலாமா? புளிப்பு கூட்டு, புளிப்பு குழம்பு, எப்படி வேணா சொல்லலாம். செம டேஸ்டியா இருக்கும். இத வந்து நம்ம வந்து இந்த சாமான்லாம் வறுக்கவே வேண்டாம். இப்ப வந்து நான் எதெல்லாம் வறுக்காம அரைக்க போறேன்னா, புளி, தேங்காய், மிளகா வத்தல், தனியா அண்ட் உளுத்தம்பருப்பு இதெல்லாம் வறுக்காம அப்படியே அரைக்க போறேன். அதுதான் இதுல இருக்கிற ஸ்பெஷாலிட்டி. ஆமா. இப்ப அரைச்சிட்டு பார்க்கலாம். ரைட். வாழைத்தண்டு புளிப்பு கூட்டு இல்ல புளிப்பு குழம்பு எப்படி வேணா சொல்லலாங்கிறீங்க. எப்படி வேணா சொல்லலாம். ஆமா, பேன்ல, பிரஷர் பேன்ல எண்ணெய் குத்திக்கிறேன். நல்லெண்ணெய் நான் குத்திட்டு இருக்கேன் இன்னைக்கு வாசனைக்காக. எண்ணெய் குத்திட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடுறேன். ஃபர்ஸ்ட் கடுகு. ஆமா, கொஞ்ச நாள் டைம் எடுக்குங்கிறதுனால கடுகு முதல்ல வெடிக்க விடணும். வெரி குட். கடுகு வெடித்த உடனே ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கடுகு வெடிக்கட்டும், வாசனைக்கு ஜீரகம் போட்டுக்கிறேன். கடுகு வெடிக்கட்டும். ஆனா இந்த கடுகு வெடிக்கும் போது பெரட்டெல்லாம் வேண்டாமா? தானா வெடிச்சிடும் கடுகு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது கொஞ்சம் ஹாட்டா கீட்டே நம்ம போட்டோன்னா உடனே வெடிச்சிடும். நான் ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடியே போட்டேனா, அதனால அது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி வெடிக்க வேண்டியது. ஃபர்ஸ்ட் கடுகு கொஞ்சம் டைம் எடுக்கும் கொஞ்சம் டைம். ஆயில் ஹீட்டா இருந்ததுன்னா சீக்கிரமே வெடிச்சிடும். கொஞ்சம் நான் அவசரப்பட்டு போட்டுட்டேன். பரவாயில்ல, அதனால அது வெடிக்கிறதுக்கு ஒரு செகண்ட் ஆகும். அவசரப்பட்டு போட்டாச்சுனால ஒரு 3/4 பதம் வரைச்சே நீங்க ஜீரகத்தை போட்டுருவேன். அது வெடிக்க ஆரம்பிச்ச உடனே ஜீரகத்தை போட்டுருவேன். ஜீரகம் வந்து உடம்புக்கும் நல்லது, வாசனையாவும் இருக்கும் பொருட்கள்லாம். வெடிக்க ஆரம்பிச்சிட்டு இப்ப ஜீரகத்தை போடுறேன், அதுவும் சேர்ந்து வெடிக்கும். கருவேப்பிலையை கிள்ளி போடுறேன். கருவேப்பிலை கிள்ளி போடணும், நசுக்கி போடணும். அப்புறம் பெருங்காயத்தை போடுறேன். பெருங்காயம் கொஞ்சம் ஒண்ணுன்னு போட்ட வாசனையா இருக்கும். கொஞ்சம் மஞ்சப்பொடி ஒரு பிஞ்ச் போட்டுக்கிறேன். அப்புறம் இந்த சாம்பார் பொடியும் போட்டுக்கிறேன். கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி போட்டுக்கிறேன். வேணும்னா காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். நம்மளுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போடும். ஏன்னா நான் இந்த பச்சையா வச்சு அரைச்சிருக்கேன் இல்லையா, தனியா, மிளகா, தேங்காய், அதுக்கப்புறம் இது வச்சிருக்கேன், உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் வச்சு அரைச்சிருக்கேன். அதை இப்போ இந்த எண்ணெயில கொஞ்சம் வதக்கிக்கிறேன். அது பச்சையா இருந்ததுனால இப்ப இந்த எண்ணெயில அது வதங்கணும் இந்த எண்ணெயில. சூப்பர். இதுல புளி தண்ணியோட இருக்கிறதுனால, புளி எல்லாம் போட்டு அரைச்சதுனால புளிப்பு அந்த சேர்ந்துரும் அதுல. இத கொஞ்சம் வதக்கிக்கிறேன் நான். பச்சையா அரைச்சதுனால வதக்கணும். அதை வதங்கினாதான் அந்த வாழைத்தண்டோட சேரும். பச்சை வாசனை போகணும்ல, நம்ம வறுத்துக்கல இல்ல, சாமான வறுத்துக்காம பச்சையா அரைச்சுட்டோம், அதனால இப்ப வறுத்துக்கிறோம். சரி. அந்த புளி அரைக்கும் போது அந்த கோதை எடுத்துட்டு வெறும் தண்ணியில மட்டும். இப்பெல்லாம் கோதை இருக்கிறது இல்ல. நம்ம முன்னெல்லாம் கோதையெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்பெல்லாம் புளி நல்லா கிளீனாவே வருது. அதனால அதை அப்படியே போட்டு அரைச்சிடலாம். அப்படியே போட்டு அரைச்சிடலாம். புளி பேஸ்ட் கிடைச்சதுன்னா புளி பேஸ்ட் யூஸ் பண்ணலாம். புளி பேஸ்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அமெரிக்கால எல்லாம் புளி பேஸ்ட் கிடைக்கிறது, அதனால புளி பேஸ்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் வாசனை போக வதங்கட்டும். இது வதங்கினதுக்கு அப்புறம் தான் அந்த வாழைத்தண்டை போடணும். வாழைத்தண்டை போட்டு பார்க்கலாம். இது வதங்கட்டும். என்ன வாழை இது வதங்கிடுத்து 2 நிமிஷம். ஏன்னா எப்படி இருந்தாலும் வேக போறது இதோட சேர்ந்து. இப்ப இந்த வாழைத்தண்டை நான் அதுல புழிஞ்சு போட்டுறேன். அடி பிடிக்காம பாத்துக்கணும் நம்ம, அவ்வளவுதான். அதுதான் வாழைத்தண்டை புழிஞ்சு போட்டு. தண்ணி விடணுமா இதுக்கு? ஆமா, விடணும். கொஞ்சம் தண்ணி விட்டாதானே அது வேகறதுக்கு வேணும்ல. அத மூடி போட்டு விசில் வரணும், ஒரு சவுண்ட் வரணும், ஒரு சவுண்டு. அதனால இதை நல்லா கூட கிரேவி எல்லாம் அதோட சேர்ந்து கலக்கிற மாதிரி விட்டுட்டு
உப்பு எப்போ போடுவீங்க? உப்பு போட்டுறேன். இந்த ஸ்டேஜ்ல தான் உப்பு போடணும். ஆமா, உப்பு போட்டு ஒரு சவுண்ட் விட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இறக்கிட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் வாட்டர் விட்டுக்கலாம். அந்த நம்மளுக்கு தேவையான கிரேவி எவ்வளோ கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதை விட்டுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வேகட்டும். ஒரு உப்பு போட்டு ஒரு சவுண்டை விட்டுருங்க. சாலிடா இருக்குங்கிறீங்க? ஆமா, செமி சாலிடா இருக்கும். செமி சாலிடா இருக்கும். ரொம்ப கிரேவியாவும் இருக்காது, அதே சமயத்துல கூட்டு மாதிரி இருக்கும். ஆமா, பாருங்க உப்பையும் போட்டேன். இப்போ வாட்டர் குத்திட்டு கொஞ்சம் வாட்டர் குத்திட்டு மூடி போட்டு ஒரு விசில் விட வேண்டியதுதான். ஆமா, அவ்வளவுதான் இல்லையா? ஆமா, வெரி குட், சூப்பர். தண்ணி விடுங்க. இந்த மிக்ஸியே அலம்பி தண்ணி விடுறேன். நல்லா இருக்கு. இது பார்க்கிறதுக்கே கலர்ஃபுல்லா இருக்கு. கலர்ஃபுல்லா இருக்கு, டேஸ்டியாவும் இருக்கும். இது டேஸ்டியாவும் இருக்குமா? ஆமா, இது டேஸ்டியாவும் இருக்கும். இத பாருங்க, இப்போ தண்ணி விட்டுட்டேன். இது வந்து அப்படியே நம்ம பிசைஞ்சு சாப்பிடலாம். இத அப்படியே பிசைஞ்சு சாப்பிடலாம் நம்ம. ஓ சூப்பர், செம டேஸ்டியா இருக்கும் அது. ஐயோ சூப்பர் சூப்பர் சூப்பர். அமக்களமான. இருங்க, மூடி வச்சிடுறேன். இப்போ மூடி வச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் ஃபினிஷ் ப்ராடக்ட் காமிக்கிறேன். ஒரு விசில் வந்தா போதுமா? அது விசில் வரட்டும். வாழைத்தண்டுங்கிறது ரொம்ப மெல்லிசான சமையல், சீக்கிரமே வெந்துரும். ஒரு விசில் வந்தாலே போதும். ஆமா, ஓகே. கொஞ்சம் சவுண்ட் அடங்கினவனே எடுக்கலாம். ரெடி ஆயிட்டா? ஆமா, சவுண்ட் அடங்கிட்டு, ரெண்டு சவுண்ட் ஆஃப் பண்ணோம் இல்லையா, அடங்கிட்டு இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. finished product coming up. வாவ், பார்க்கிறதுக்கே கலர்ஃபுல்லா எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இதோட மேல கொஞ்சம் நான் வந்து கொத்தமல்லியை தூவி போடுறேன் வாசனைக்கு. கொத்தமல்லியை தூவி. ஓ, ஃபைனல் கார்னிஷிங்ங்கறீங்க. கார்னிஷிங் வாசனை உடம்புக்கு நல்லது. உடம்புக்கும் நல்லது. ஒரு பழமொழி சொல்லி முடிங்க. என்ன சமையல் அருவருப்பான ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமா, அம்மா சொல்வா, அருவருப்பான சாப்பாடு சாப்பிடுறதுக்கு பதில் விறுவிறுப்பா பட்னி இருந்துடலாம் அப்படின்னு அம்மா ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அருவரு சாப்பாடுக்கு பதிலா விறுவிறு சாப்பாடு, என்ன உப்பு சப்பு இல்லாம காரம் இல்லாத ஒரு சாப்பாடு சாப்பிடுறதுக்கு பதில் பட்னியாவே இருந்துடலாமா. விறுவிறுன்னு பட்னி இருந்துடலாங்கிறீங்க. அந்த காலத்து பழமொழி இது. அம்மா வந்து எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டே இருப்பா, அருவருப்பான சாப்பிடுறதுக்கு பதில் விறுவிறுப்பா பட்னி இருந்துடலாம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. மக்களுக்காக அருமையான வாழைத்தண்டு புளிப்பு கூட்டு அப்படின்னு சொல்லலாம். புளிப்பு கூட்டு இல்லாட்டா குழம்பு, வாழைத்தண்டு குழம்பு, எது வேணா சொல்லிக்கலாம். அருமையானது, எக்ஸலண்ட், சூப்பர். மக்களுக்காக சர்வபாசன்.